வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருமே ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு விண்ணப்பிச்சுட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ இதுக்குண்டான அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக லிஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அனைவருமே செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதில் எங்களுடைய லிஸ்ட்டில் நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2 அதனையும் பார்த்தீங்க அப்படின்னா செக்கிங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ண அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள் எல்லாமே நம்ம 1 by 1 கொடுக்க இருக்கிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி டேப் இன்னும் 2 நாளில் அப்டேட் ஆகிரும். அப்டேட் ஆன உடனே சடனாக உடனுக்குடனே யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களோட லிஸ்ட்டு ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உடனே நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பயப்படாதீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விதமான கைடன்ஸுமே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட இருந்து கேட்டு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் நடுவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா துல்லியமாக உங்களை சேரும். அதேமாரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பு எப்போ விட போகிறாங்க, நாங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குண்டான அப்டேட் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். அதேமாரி இந்த சத்துணவு வேலைவாய்ப்பை பற்றி நிறையா பேர் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் அப்டேட் வந்திருக்குது. அதையும் இந்த வீடியோவில் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கு தனியாக வீடியோ போட முடியாதனால இதிலே நான் ஓப்பன் டாக் மூலமாக நான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் இலவசமான முறையில் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 1 வந்தோடனே எப்போ மெரிட் லிஸ்ட் 2 வரும், அதுக்கான டிஃப்ரெண்ட் காட்டுங்க. நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் விண்ணப்பிக்கிறப்ப நாங்கள் எப்படி தெளிவாக விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்மாலாக ஒரு அப்டேட் கொடுங்க, எப்படின்னு சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ நான் வாட்ச் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே 98-97% எடுத்திருக்காங்களே, இது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவங்க 10th ஓரளவுக்கு நல்லா பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு இப்போ ஜாப் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக. ஒன்று இன்னொன்று 99-100 எடுக்கிற அதே மாவட்டத்தில் 95 எடுத்தவங்க எப்படி செலக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பராக பதில் கொடுத்துருந்தோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருங்க, நான் இதிலே காட்டுறேன் பாருங்க. 92 அதே தான். செங்கல்பட்டில் 76 பாருங்கள், 76 99 அது இருங்க, 92 98 இங்கே பாருங்கள், 94 அதே செங்கல்பட்டில். இங்கே பாருங்கள், அதே செங்கல்பட்டில் 100 எடுத்தவங்களுக்கும் வேலை, 94 எடுத்தவங்களுக்கும் வேலை. இது எப்படி சாத்தியக்கூறாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் பகுதியை பார்த்து போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாவட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் எந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எப்படின்னா மலைவாழ் மக்கள் இதுமாரி இருக்கிற பகுதியிலலாம் யாருமே அதிகமாக போஸ்டிங் அவைலபிளாக இருக்காது. அப்படி போஸ்டிங் அவைலபிளாக கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க அதிகமாக விண்ணப்பிக்க மாட்டாங்க. அதனால் இங்கே இருக்கிறவங்க அதை கரெக்டாக ரெடி பண்ணி நாங்கள் விண்ணப்பிச்சது அப்படி தான் விண்ணப்பிச்சு கொடுத்தோம். நாங்கள் விண்ணப்பித்த முக்கால்வாசி பேர்த்துக்கு இதுமாரி இடத்த பார்த்து தான் நாங்கள் போட்டு கொடுத்தோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்துக்கோங்களேன், சென்னை அப்படின்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கமும் இருக்கும். அதெல்லாம் எது வேக்கண்ட் அதிகமாக இருக்குது ஒன்று, அங்கே எது போட்டால் அவங்களுக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகும். அதே ஓபிசி பிசி எம்பிசி அப்படின்னு தனித்தனியாக போட்டிங்க அப்படின்னா கோட்டாவில் நீங்கள் பின்னாடி போயிடுவீங்க. ஏன்னா உங்கள் கேஸ்டில் படித்தவன் முன்னாடி வந்துடுவான். ஜென்ரலில் போட்டி போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் போட்டி போடுற இடம் கரெக்டான இடமா இருந்தது, அதாவது மலைவாழ் மக்கள் இதுமாரி கிராம பகுதியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 95 எடுத்தால் பர்சன்டேஜ் எடுத்தால் கூட செலக்ட் ஆகலாம். 100% எடுத்தீங்க வெளியே வராங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வெளியே வராங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கோட்டா இன்னும் எஸ்சி எஸ்டி எம்பிசி இப்படிங்கிறப்ப எஸ்சி எஸ்டிங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதேமாரி எம்பிசி கோட்டாவில் 100 எடுத்தாலுமே அவங்க 94 எடுத்தாலுமே அவங்களுக்கு கோட்டாவில் முன்னுரிமை கொடுப்பாங்க. இது ஒன்று. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வாரியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே மாறுபடும். அதுமாரி மாறுபடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான அப்டேட்டுமே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் இதுமாரி 92 97 இதுமாரி எடுத்தால் கூட நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நீங்கள் 100 தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான அப்டேட்டுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரியணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான கைடன்ஸ் எல்லாமே அலவன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டில் யோசிச்சிருக்கோம். பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ வந்து எது இந்த டிஃப்ரெண்ட் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த கம்யூனிட்டி எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து எங்களால் வாங்கி கொடுக்க இயலாது. அங்கே இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் தாராளமாக விண்ணப்பித்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து கிடைக்கும், இ-சேவை மையத்தில் தான் கிடைக்கும். மற்றபடி நீங்கள் வேறு எங்கே போனீங்கன்னாலும் இ-சேவை மையம் அவங்க வச்சுருப்பாங்க, அங்கே இருந்தால் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி ஓனாக ஒரு ஆள் ரெடி பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இ-சேவை மையத்தை அணுகிறது ரொம்ப பரவாயில்ல. அதேமாரி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆனீங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க. நாங்கள் எங்கள் செட்டில் செலக்ட் ஆனாங்கள்ல அவங்க வந்து ஓரளவுக்கு எதுவும் கேட்கல. இருந்தாலும் ஒரு 2-3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எங்ககிட்ட வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைங்க, நாங்கள் வந்து அப்படியே போகலாமா இல்லை வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு. நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் வச்சுருக்கீங்களோ உங்களுடைய ப்ரூஃபுக்கோசரம் அது எல்லா சர்டிஃபிகேட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்பொழுது எடுத்துக்கிட்டு தான் போகணும். அதை ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தவறாக வந்து இதை பயன்படுத்திட்டீங்க, எதை இணையதளத்தை தவறாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே முறையீடு பண்ணலாம், முறையீடு கேஸு போடலாம். அதனால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்டை கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுடைய டிசி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட் கொடுத்துருப்பீங்க 10th 12th சொல்லிட்டு மார்க் ஷீட் கொடுத்துருப்பீங்க. மேக்ஸிமம் 10th தான். அந்த 10th மார்க் ஷீட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதில் இருக்கிற நம்பரு எல்லாம் கரெக்டாக போட்டு செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா ஓகே. நம்பர் மாறுபட்டிருக்கு அப்படின்னா அங்கே இருக்கிற நம்பர் ஒரு மாதிரியும் இங்கே நீங்கள் சர்டிஃபிகேட்டில் கொண்டு போயிருக்கிற நம்பர்னால் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க், அந்த மார்க் வந்து வேறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கூட நிறைய விதமான இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்படி நீங்கள் தவறாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரெண்டாவது எடிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த எடிட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து நிறையா பேர்த்துக்கு எடிட் பண்ணி கொடுத்தோம். நேம் சம்திங் தான் மாற்ற முடியாது, மற்றபடி எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இந்த சயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் மார்க் வந்து ஒரு இயருக்கு மேலே தான் ப்ராக்டிக்கல் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ப்ராக்டிக்கல் கிடையாது. அது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலை கொடுத்து இயரை மாற்றி போட்டிருப்பாங்க. இயர் மாற்றி போட்டு ப்ராக்டிக்கல் அவங்க 25 போட்டுக்கிறது. இதுமாரிலாம் நிறையா வந்துச்சு எங்ககிட்ட. நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் வந்து அப்ளை பண்ணி தான் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணதுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு தான் அப்ளை பண்ணோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே வாங்கலை. அது எல்லாமே வந்து படன்னு எல்லாத்துக்குமே வந்து பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் இருந்தாலுமே நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப என்னென்ன ஃபில் பண்ணீங்களோ அதில் முக்கால்வாசி ரெண்டாவது நீங்கள் எடிட் பண்ணுறப்பையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து நீங்கள் கொடுத்த ஒரு அப்டேட்டு. அவருடைய எல்லாத்துக்குமே மாற்றி கொடுத்தாச்சு. இப்போத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரப்போகுது ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு உண்டான மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் கட்டாயமாக அதுக்குண்டான ரிசல்ட் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சது. இது வந்து மெரிட் லிஸ்ட்டு 1 தான். இது வந்து நம்ம சொல்லி காட்டுறதுக்கோசரம் இது வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு எப்போ அறிவிப்பாங்க, இப்போ ஒரு மாவட்டத்துக்கு அறிவிச்சா கூட நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எப்போ அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கட்டாயமாக அதுக்குள்ள ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. எப்போ வேணாலும் அதுக்குள்ள அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். யாராச்சும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் ஒரு சில அப்டேட்லாம் கொடுக்குறேன். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரத்தை டிஸ்ட்ரிக்டில் யாராச்சும் பார்த்தா கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராமு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு ஸ்டேட்டஸ் வைங்க, குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தெரிய வரும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு ஒரு ஸ்மால் அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு வேலைவாய்ப்பு கேட்டிருந்தாங்க. அந்த சத்துணவு வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாம் ப்ரொசீஜராக போயிட்டு இருக்குது. யாரெல்லாம் சேலம் மாவட்டத்தில் இருக்காங்களோ
அவங்க வந்து தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் ஏன் இந்த 2 மாவட்டத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 மாவட்டத்துலேயும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்குது. நான் வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருப்போம், நாங்களும் செக் பண்ணுவோம், எங்களுடைய டீமும் செக் பண்ணோம், அங்கே ஆஃபீஸரும் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான தகவலையும் நம்ம இலவசமான முறையில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைகுறைகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எல்லா விதமான தகவலையும் இலவசமான முறையில் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 மாவட்டத்தில் இருக்கீங்க, தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுறது ஏதாச்சும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.